சந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் புகழ்பெற்ற புத்தக பதிப்பாளர் ரவி தமிழ்வாணன். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் நேயர்களுக்கும் சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பதிப்பாளர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கணக்கு உங்கள் மூலமா தெரிஞ்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 புத்தகம் அளவுக்கு 2 புத்தகமா இப்ப 2 புத்தகமா மாறிடுச்சு வந்து அப்படிங்கிறது மிகப்பெரிய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த திரைப்பட பாடல்களுக்கு சொல்லுவோம், இத்தனை ஆயிரம் டியூன் வந்துட்ட பிறகு நம்ம அடுத்து எங்கெங்க டியூன் தேடுறது அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்புகள்லாம் புது புது நூல் எப்படி தேடுறது, எப்படி கொண்டு வர்றது, அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எனக்கும் என் சகோதரர் லேனா தமிழ்வானுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்களோட கடற்கரை வீட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு ஒரு முழு நாள் இருந்து என்னென்ன மாதிரியான தலைப்பு நூல்களை வெளியிடலாம் அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் அப்பப்போ லேசாக யோசிச்சு வைக்கிற விஷயங்களை குறித்து வச்சுக்கிட்டு விரிவாக பேசுறது. உதாரணமாக கணினி உலகம், இது வந்து இளைஞர்களை ஈர்க்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால கணினியில் என்னென்ன விதமான புத்தகங்களை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு ஒரு 60 வகையான கணினி நூல்களை வெளியிட்டிருக்கோம். அதில் வந்து அண்மை விஷயங்கள் உட்பட, உதாரணமாக இந்த போட்டோஷாப் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் உட்பட இதில் வந்து ஒரு சிடியும் குறுந்தகடையும் வந்து நம்ம அந்த நூலோட கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு நூலாக ஒவ்வொரு துறை நூல்களும் என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரி கணினி சார்ந்த அந்த இளைஞர்கள் மாணவர்கள்லாம் வந்து இதை இங்கிலீஷ்ல தான் படிப்பாங்க, தமிழ்ல எல்லாம் படிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி கேட்கப்படுறது உண்டு. அது உங்க அனுபவத்துல சொல்லுங்க. அதாவது நகரத்தை சேர்ந்தவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க, ஆனா நகரத்தை தாண்டி விட்டால் கிராமத்தில் இருப்பவர்களுக்கு ஆங்கிலத்தில் படிப்பது என்பது நிச்சயமாக சிரமமாக இருக்கிறது. அவர்களுக்கு அது வந்து நகரத்து இளைஞர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ அல்ல. இது வந்து முழுக்க கிராமத்தை விட கொஞ்சம், அதாவது நகரமும் அல்லாமல் கிராமம் இல்லாமல் இரண்டும் கேட்டானாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் புரிந்து கொள்வதற்கு சிரமப்படுவதற்கான கணினி நூல்கள் இது. நல்ல வரவேற்பு இருக்கு. அதுதான் இப்போ முதல்ல ஒரு 5-10 நூல்கள் தான் மெல்ல வெளியிட்டோம். இப்ப இந்த துறையில வந்து இனிமே வர வேண்டிய நூல்கள் வந்து மிக சொற்பமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 60 வகையான கணினி நூல்கள் வெளியிட்டிருக்கிறதுங்கிறது கிடைச்ச வரவேற்பு தான். அதே மாதிரி ஆங்கிலம் கற்றுக்கொள்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆங்கிலம் மூலம் தமிழ் கற்றுக்கொள்ளுங்கள், இது என்ன சற்று வித்தியாசமா இருக்கு. அது என்னன்னா, இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களோட இளைய தலைமுறை தமிழ் வந்து ஓரளவுக்கு புரிந்து கொள்கிறார்களே தவிர படிப்பதில்லை, படிக்க முடியறதில்லை, நல்லா பேச முடியறதில்லை. ஆனா இந்த புத்தகத்துல இந்த லேர்ன் தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல வந்து நம்ம ஒவ்வொரு சொல்லுக்கும் அதனுடைய பொருள், அதை எப்படி உச்சரிக்க வேணும், அது வந்து ஆரம்ப நிலையிலேருந்து இருக்கக்கூடிய ஆனா ஆவணாலேருந்து நம்ம வந்து ஆங்கிலத்திலேயே அதை சொல்லி கொடுக்குறோம். அந்த உச்சரிப்பையுமே இப்போ ஆ இ அப்படின்னா வந்து எப்படி அதை வந்து அதை சொல்லணும், எந்த ஆங்கில சொல்லோட தொடர்புபடுத்தி அதை உச்சரிக்கணும் முதற்கொண்டு சொல்லிடுறோம். ஆங்கிலம் தெரிந்த ஒரு பிள்ளை தமிழை சுலபமாக கற்றுக்கொள்வதற்கு இந்த நூல் பெரிதும் உபயோகப்படும். பேச மட்டும்தானே, எழுதவும் செய்யலாம். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த இது வந்து முழுக்க இந்த எழுதக்கூடிய விஷயத்த வந்து நம்ம அதை சொல்லியிருக்கோம். எப்படி எழுதணும், ஒரு படம் மாதிரி வரையணும், எப்படி எந்த இடத்துல அதை எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான புத்தகம். நீங்க சொன்ன மாதிரி ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு நம்மகிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஆனா தமிழை கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப நல்ல புத்தகங்கள், ரொம்ப நல்ல விற்பனை உள்ள, வரவேற்புள்ள, முக்கியமாக வெளிநாடுகள் அதிக நூல்கள், இந்த நூல்கள் விற்பது. நான் வந்து அடிக்கடி வெளிநாடுகள்ல நிறைய கண்காட்சி நடத்துறதுனால, புத்தக கண்காட்சிகள் அநேகமாக தமிழர்கள் வாழ்கின்ற எந்த பகுதியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 70 நாடுகளுக்கு நான் வந்து பயணம் பண்ணியிருக்கேன். அந்த இடங்களெல்லாம் இந்த புத்தகம் அதிகமாக இருக்கு. தமிழகத்துல ரொம்ப இந்த நூல் அதிகம் விற்பதில்லை. புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழும் நாடுகள்னு நீங்க சொல்லும் போது காலங்கள் வாழ்த்தும் 300 ஈழத்து கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவண தொகுப்பு வந்து, இதனோட பின்னணி பற்றி சொல்லுங்க. இது வந்து வண்ணை தெய்வம்னு சொல்லி அவர் எழுதின புத்தகம். இதுதான் அந்த நூல் ஆசிரியர். இவர் வந்து பிரான்ஸ் நாட்டுல வசிக்கிறார், யாழ்ப்பாணத்தில் இருந்தவர். இந்த கலைஞர்கள் எப்படி தமிழக திரைக்கலைஞர்கள், தமிழக நாடக கலைஞர்கள் வந்து உலகெங்கும் அறியப்பட்டிருக்கிறார்களோ, ஆனால் அது போல இந்த எழுத்து கலைஞர்கள் அறியப்படலை. ஒரு இசைக்கலைஞர், ஒரு நாடக கலைஞர், திரைத்துறையை சேர்ந்தவர்கள், கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் என்று எல்லா துறையை சேர்ந்த எழுத்து கலைஞர்களை பற்றி ஒரு முழுமையாக, நீங்களே ரொம்ப அழகான வார்த்தையை பயன்படுத்துங்க, ஆவணம் என்று மிக அருமையான வார்த்தையை பயன்படுத்தி மிகச்சிறந்த ஆவணமாக பெரும்பாலும் அவருடைய புகைப்படங்களே நம்ம வந்து அதில் வெளியிட்டிருக்கோம். கிடைத்த வரைக்கும் உள்ள எல்லா புகைப்படங்களும் வெளியிட்டிருக்கோம். எழுத்தாளர்களோட ஒரு 400 புத்தகங்களை மணிமேலை பிரஸ்ல வெளியிட்டிருக்கோம். இது வரைக்கும் இலங்கையிலும் சரி,
தமிழகத்திலும் சரி, உலகின் எந்த பகுதியிலும் சரி, எந்த பதிப்பாளருமே இவ்வளவு நூல்களை வெளியிட்டல. அதுக்கு என்ன காரணம்? நான் செல்கின்ற நாடுகள் எல்லாம் வந்து ஈழத்தமிழர்கள் அப்படி ஒரு சகோதர பாசத்தோடு அப்படி ஒரு பழகி இந்த தமிழை, நான் வந்து எப்பவும் வெளிப்படையாக ஆளு, தமிழக தமிழர்களை விட இலங்கை தமிழர்கள் தமிழை அதிகமாக நேசிக்கிறார்கள், அதிகமாக வாசிக்கிறார்கள், தமிழை சுவாசிக்கிறார்கள். இது வந்து மிகைப்படுத்தப்படாத உண்மையா நான் வந்து அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். அதனால இவங்களோட படைப்புகளை வெளியிடணும். இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 1000 நூல் நிலையங்கள்ல நாங்கள் வெளியிட்டிருக்க ஒரு 260 வகையான இலங்கை எழுத்தாளரோட புத்தகங்களை நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த எழுத்தாளர்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க என்ன ஆங்கில நூல்களும் கூட வெளியிடுறது உண்டா? ஆமா. இப்போ நாங்கள் வந்து மணிமேலை பிரசுரத்தில் ஒரு 300 புத்தகங்கள் இலங்கை எழுத்தாளர் நூல்களை பற்றி சொன்னேன். 3200 தமிழ் நூல்கள் வெளியிட்டிருக்கோம். அதில் வந்து ஒரு 30 நூல்கள் வந்து ஆங்கில நூல்கள். உதாரணமாக இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, ஃபார் த லவ் ஆஃப் இந்தியா மை கண்ட்ரி அப்படின்னு ஒரு ஆங்கிலேய பெண்மணி இதை சொல்றாங்க. இந்தியாவை மை கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கலாச்சாரத்தோட ஈடுபட்டிருக்கிற ஈஸ்வரி கமலா பாஸ்கரன் அப்படிங்கிற இந்த அம்மா வந்து ஒரு ஆங்கிலேய பெண்மணி. ஆனா பாத்தீங்கன்னா வந்து தமிழக பெண்ணை போல சேலை உடுத்தி கொண்டு பொட்டு வச்சுக்கொண்டு நம்ம அந்த கலாச்சாரத்தை பத்தி முழுமையாக எழுதியிருக்க அந்த புத்தகம். அதனால இது போன்ற நூல்களும், அதாவது தமிழ் தெரியாதவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள வேண்டியவர்களுக்காக இந்த நூலை வெளியிட்டிருக்கோம். இந்த நூலுக்கும் வரவேற்பு நன்றாக இருக்கிறது. இப்போ இந்த ஐடி இளைஞர்களுக்காக நிறைய கம்ப்யூட்டர் சார்ந்த நூல்கள் பற்றி சொன்னீங்க. அடுத்து வந்து வீணை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், இசை என்னது. வழக்கமா நம்ம கிண்டல் அடிக்கிறது வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல கார் கத்துக்க முடியுமா அப்படிங்கறத வந்து கிட்டத்தட்ட இதுக்கும் அதையே கேட்கலாம் வந்து. இல்ல, அது வந்து அந்த ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிற விஷயம் தான். அது நான் ஒன்னும் ஆட்சேபனை சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, வீணைனா எப்படி இருக்கும், எப்படி அது செய்யப்படுது, அந்த தந்திகள்னா என்ன, சரளி வரிசைனா என்ன, எப்படி அதை வந்து வாசிப்பதற்கான எப்படி அமர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஆசிரியை ஆரம்ப நிலையில சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த நூல் சொல்லுது. ஒரு ஆசிரியைக்குமே நேரம் மிச்சமாகுது. அவங்க வந்து ரொம்ப நேரம் இதை பத்தி ரொம்ப விரிவாக சொல்லி கொண்டு இருக்காமல் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொண்டா மாணவிக்கும் சுலபமா இருக்கும், ஆசிரியருக்கும் சுலபமா இருக்கும். எந்த விஷயத்தையுமே வந்து அடிப்படையாக வந்து கற்றுக்கொண்டு செய்ய முடியும். இதுல வந்து வீணை தவிர மற்ற இசைக்கருவிகள், மற்ற எல்லா வகையான இசைக்கருவிகள், மிருதங்கம், ஹார்மோனியம், கிட்டார், கீபோர்டு, எல்லா வகையான கிட்டத்தட்ட ஒரு 17 வகையான இசைக்கருவிகள் பற்றி தனித்தனியான விரிவான நூல்கள் படங்களோட. மிகச்சிறந்த ஒரு நம்ம வந்து நாட்டியாச்சாரியான்னு சொல்லி மிகச்சிறந்த ஒரு இசை வல்லுனர் அவர் எழுதியிருக்கிற புத்தகம். பரதநாட்டியம் நம்ம புத்தகங்கள் வெளியிருக்கோம். அந்த நூல்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு. இதெல்லாம் பெரும்பாலும் என்ன அயல் நாடுகள் வைத்து செய்யறதா இல்ல? இந்த புத்தகங்கள் வந்து தமிழ் த்ரூ இங்கிலீஷ்ங்கிற ஒரு ஆங்கில நூல் தான் வந்து பெரும்பாலும் ஆங்கில மற்ற நாடுகளில் இருக்க வாசல்களை நோக்கி பார்க்கறது. இந்த இசைக்கருவிகளை பொறுத்த வரைக்கும் உள்ளூர்லயே நல்ல ஒரு இது இருக்கு. நீங்க வந்து இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல கார் கட்டக்கூடிய கேள்வி கேட்டீங்க. இதுக்கு ஒரு சிறிய சம்பவம் ஒன்று நான் சொல்லணும். நான் வந்து ரொம்ப நல்லா நீச்சல் செய்வேன், ரொம்ப நல்லா நீஞ்சுவேன். இதை வந்து நான் கத்துக்கிட்டது வந்து நாங்க வெளியிட்ட நீங்களும் நீச்சல் பழகலாம்ங்கிற புத்தகத்தை பார்த்துதான். இது வந்து பெரிய உதாரணமா அவர் சொன்னார் இவர் சொன்னாரு நான் வந்து எனக்கு அதெல்லாம் கிடையாது. இதை நான் பார்த்து மெல்ல மெல்ல நானா கற்றுக்கொண்டு ரொம்ப அழகா இப்ப நீச்சல் பண்ணேன். நானே சொல்லிக்க கூடாது, ஆனா நம்ம பாக்குறவங்க சொல்றாங்க ரொம்ப நல்லா நீச்சல் பண்றீங்க, கையை அசைக்கும் போது ரொம்ப தண்ணீர் ரொம்ப தெரிக்காமல் அழகா நான் வந்து நீச்சல் செய்வதாக சொல்றாங்க. இதை நிரூபிக்கும் முகமாக என்னோட நீச்சல் செய்பவர் நீச்சல் அடிச்சுட்டு அந்த புக்கை பிடிச்சிருவாரு. இது வந்து அதுக்காக லேமினேட்டும் பண்ணல. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு விஷயங்களை கிரகிச்சுக்கிறோம்ல. எனக்கு வந்து படிப்பதும் பதிப்பிப்பதும் தான் என்னோட தொழில். அதனால அதை புரிஞ்சு கொண்டு கிரகிச்சு செய்வதில் ஒன்றும் சிரமம் இல்லை. என்னோட சக ஒரு நீச்சல் பெரியவர் ஒருத்தர் சொன்னது நான் இன்னார் மகன் தெரிஞ்சுக்கிட்டார். என்னை வந்து என்னோட தந்தையோட இலட்சணையை நெஞ்சில நான் பதிச்சிருக்கேன், பச்சை குத்திருக்கேன். நான் நீச்சல் பண்ணும்போது நான் பெரும்பாலும் மற்றவர்கிட்ட வந்து இதுதான் முதல் முறையாக ஒரு ஊடகத்தின் முன்னே நான் இதை வந்து வெளிப்படுத்தியிருக்கேன். அந்த அவரை இதை பார்த்துட்டு இது வந்து தமிழ் வானம் சம்பந்தப்பட்டதாச்சு, நீங்க நெஞ்சில பதிச்சு